வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி, அதாவது திங்கக்கிழமை எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் போன வர வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 372.5 பக்கமாக காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, காப்பர் மார்க்கெட் தொடர்ந்து 376 ரெசிஸ்டன்ஸை வச்சு டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓரளவு மேலே போக முயற்சி செஞ்ச காப்பர் மார்க்கெட் அதால் மேலே போக முடியாமல் 372 அப்படின்ற சப்போர்ட்டை உடைச்சி அடுத்த டார்கெட்டுக்கும் வந்து 369.8 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங், அதோடைய ஓப்பனிங் மற்றும் முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட கம்மியாக க்ளோஸ் ஆனது. அது மட்டும் இல்லாமல் 372 கீழே க்ளோஸ் ஆனது இன்னும் காப்பர் மார்க்கெட் அதோடைய டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும் அப்படின்றத உறுதி செய்யுது. அதனால் திங்கக்கிழமை மார்க்கெட்டும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். 376 ரெசிஸ்டன்ஸை வச்சு அந்த ரெசிஸ்டன்ஸில் நமக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட கன்சாலிடேஷன் நடந்துட்டு வருது. எங்கே ஸ்டாப் லாஸ் போட்டாலும் ட்ரிகர் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட்லாம் 366 மற்றும் 362. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.